நீ அண்ணா அண்ணான்னுற. அட பாவி, இவ்வளவு நாள் உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா இருந்தனே, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை. ஆனா நீ இந்த மாதிரி நடிக்க சொன்னா மட்டும் தான் நீ நல்லா நடிக்கிற. இன்னில இருந்து நம்ம தங்கச்சி அண்ணா அப்படின்ற உறவோடு கண்டினியூ பண்ணலாமா? என்னைக்குமே அப்படிதான்டா அண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் எனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தரேன், குருவி ரொட்டி வாங்கி தரேன், பட்டாசு வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், நீ ஏமாத்துவே. இந்த தீபாவளிக்கான ஏதாவது உருப்படியா வாங்கி தருவியா மாட்டியா? மனப்பாடம் பண்ணிட்டது அப்படியே சொல்லிட்டேன். இருந்தாலும் நானும் வந்து யோசிச்சு வச்சுக்கிறேன், சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, உனக்கு வந்து எப்பவுமே வருஷம் ஏமாத்தினே இருக்கிறான்ல, இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு. ஆனால் இந்த வருஷம் உனக்கு ஏமாற்றமே கிடையாது. உன்னை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு, திருப்தி படுத்துற அளவுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துக்கிறேன். எங்க? கொஞ்சம் அப்படியே மெய் மருந்து பாரு அப்படியே எல்லாரையும். நம்ம ஜீ புள்ளைங்க, எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரமா. இன்னைக்கு ஷோல நம்ம ஜீ புள்ளைங்க கூட வேற லெவல்ல வந்து ஃபன் பண்ண போறோம். இன்னொரு முக்கியமான ஒரு இடத்த உன் கண் மூடி காட்ட போறேன். என்ன என்ன கண்ணு மூடி காட்டுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் கொடு. அப்படியே அங்க பார், உலகத்திலேயே முதல் முறையா ஒரு டிவி ஷோல இந்த பிரம்மாண்டமான மேடையை அறிமுகப்படுத்த போறோம். அதை நான் காட்டுறேன், பாக்குறியா? பார். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல எனக்கு தெரியுமே, உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம ஜீ தமிழ் ஸ்பெஷல் ஷோலயே வந்து ஜட்ஜஸ் நம்ம கூட்டு வந்திருக்கோம். அதுவும் இவங்க சாதாரணமான ஜட்ஜஸ் இல்லைங்க. நீங்க எத்தனையோ செலிபிரிட்டிஸை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ விதமான ஜட்ஜஸை பார்த்திருப்பீங்க. ஷாக்கா சொல்லுன்னு கத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் என் தங்கச்சி ரொம்ப சூப்பரா சொல்லிட்டா. அந்த ஜட்ஜஸ் யாரு அப்படின்றத வந்து நம்ம எப்படி காட்ட போறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெல்கம் கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஜீ தமிழின் செல்ல பிள்ளைகள், கண்டென்ட்டின் காட்டார்கள், பழுதடையாத மோட்டார்கள், அப்புறம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். ஆங்கர்னு சொல்றாங்களே. என்னதுக்கா? எங்களை யார் இது வரைக்கும் இன்ட்ரோ듀ce பண்ணதே கிடையாது. மூணு பேர் பேக் ஸ்டேஜ்ல தமிழ் பேர் அழ ஆரம்பிச்சா தெரியுமா? இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறாங்களேன்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் ஆயிட்டா. எனிவேஸ், தேங்க் யூ so much. நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தீபாவளி சிறந்த தீபாவளியா இருக்க வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தீபாவளி. நிறைய பேருக்கு வந்து பட்டாசு வெளியே வெடிக்கும். உங்களுக்கு இந்த ஃபுல் எபிசோட்ல காதுல வெடிக்கணும் அப்படின்னு நாங்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ. பார்த்துட்டு இருக்க இந்த ஷோ ஜீ புள்ளைங்க. Special partners Pothys and matching Deepavali Butterfly விழா கால தருணங்கள். The Chennai Silks leather celebration begins. SKM Pune Rice Brand Oil co-presented by Twin Birds Leggings. Colors you need, fit you want. Seni Anandam Silks and Readymade. Seni Madurai Dindikal. Ramraj Dosi Shirts and Baniyan. Best money go. India's #1 used gold buying company. Associate sponsors SSVM Purpose City Medupalayam. ஜீ புள்ளைங்க எல்லாம் ஃபுல் ஃபார்ம்ல இங்க தயாரா இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன் டீம் அண்ட் நான் ஃபிக்ஷன் டீம் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில சூப்பரா நிறைய கேம்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இந்த கேம்ஸை ஜட்ஜ் பண்ண போறது நம்ம புள்ளைங்க ஜட்ஜஸ் அண்ட் இந்த ஷோ. இல்லாம இது எப்படி இந்த கேம் ஷோ நீ நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கும் சொல்லிடுறேன் ஜட்ஜ் பிள்ளைங்களா. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற கேம் எல்லாமே பெட்டிங் மாதிரி தான் நடக்க போகுது. இல்ல போலீஸ் பிடிச்சு போடுவாங்க. இல்ல அந்த மாதிரி பெட்டிங் இல்ல, இது ஒரு கேம் ஷோ தான். அதனால அதெல்லாம் போலீஸ் பிடிக்காது. நம்ம பார்த்து ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லா ஷோலையும் வந்து நம்ம கான்டெஸ்டன்ஸுக்கு தான் வந்து காசு கொடுப்போம், மார்க் கொடுப்போம். ஆனா இந்த ஷோட ஓப்பனிங்லயே நம்ம ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு சும்மா ஆளுக்கு 5 லட்சத்தை அள்ளி தெளிச்சிருக்கோம். மை காட்.
என்ன பண்ணு இவ்வளவு காசு வச்சுக்கிறீங்க என்ன மேட்டர்னா இப்ப புள்ளிங்க எல்லாம் வந்து கேம் விளையாட போதுங்க. சரி நீங்க ஜட்ஜஸ் வந்து புள்ளிங்க மேல பெட் கட்ட போறீங்க. ஆமா ஆமா ஃபிக்ஷன் டீமா நான் ஃபிக்ஷன் டீமா யாரு ஜெயிக்க போறாங்கன்றத மாத்தி நீங்க பெட் கட்டிக்கலாம். ஆமா காசுல யாரு இப்போ ஃபைனலா எந்த ஜட்ஜ் கிட்ட அதிகமான காசு நிக்குதோ அவங்கள தான் நாங்க பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி ஜி புல்லிங் ஷோ அப்படின்ற ஒரு அவார்டையும் நாங்க கொடுக்க போறோம். வாட் a creative thinking யா. ஸோ ஃபரினா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பெட்டிங் மணி வச்சு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி ஏதாவது பண்ணலாமா? ஆமா சூப்பர் செட் வேற அப்படியே சும்மா ஒரு சங்கீத் பார்ட்டிக்கு வந்த மாதிரி இருக்கு. சோ நாம ஏன் அந்தாக்ஷரியை ஒரு வார்ம் அப் கேமா ஆரம்பிக்க கூடாது? அச்சுமா அந்தாக்ஷரின்னு சொல்லியாச்சு. பீயிங் சிங்கர் ஷோ ஆங்கர் நீங்க வந்து இந்த அந்தாக்ஷரி ரவுண்ட் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அழகிய சுரா அத்துமீற ஆசை இல்லையா கனவில் வந்து எந்தன் விரல்கள் கிச்சு மூட்டவில்லையா வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலையாக்குவேன் புரவி ஏறி நீயும் என்னை அள்ளி கொண்டால் மூச்சு முட்ட சுடுவேன் மாற்றம் என்னது காற்று என் காதல் ஏதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை தொங்கி இதயம் சிந்தித்ததா சொல்வனமே மலர்களே இது என்ன கனவா மலர்களே இது என்ன நினைவா உருகியதே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த சூரியன் வழுக்கி செத்துல இருந்தது சாமி என் கண்ணா கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சராயத்தை விட்டு சராயத்தை விட்டு ஜன்னலத்தை சாத்து. தீபாவளி அதுவும் ஒரு நல்ல பாட்டு பாடி இருக்காரு. தூது வருமா காற்று வருமா சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா கமல் கிட்ட இருந்து வருது தூது நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடு பாருங்க பாதி சொன்னதும் அது ஓடி விடுமா. இந்த மியூசிக்லாம் அவங்க பாட்டு எடுக்க முடியாது. மாமா உன் பொண்ண கொடு ஆமா நீ சொல்லி கொடு இது சாமி போட்ட கணக்கு அது தாண்டா மூணு முடிச்சு சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா 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 நானோடுதான் நீ பாடுமோ நீங்காத ஆசை நீங்காத ஆசை சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினம் சேர்ந்து வந்த சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசே கீகி போல லவடிக்க இந்திரன பந்தடிக்க அந்த பந்தை தீர்த்தடிப்பவனோ சொல்லு. இதே ஜாலியான ஜோஷான மூடோட லெட்ஸ் கோ இன்டு தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை அப்போ நம்ம பலகாரத்தில் மெயின் பலகாரம் முறுக்கு. ஸோ அந்த முறுக்கு புழியிறது தான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேம் நம்ம வைக்க போகிறோம். அடடா ஸோ நம்ம பிள்ளைங்கெல்லாம் என்ன ஷோக்கா முறுக்கு புழிறாங்கோ அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சைட்லேருந்து ஒருத்தர் இந்த சைட்லேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேரை பார்த்து அவங்களோட திறமையை ஜட்ஜ் பண்ணி நம்ம ஜட்ஜஸ் வந்து அவங்க மேலே பெட் கேட்ட போகிறாங்க. திறமைன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கணும். இப்படி கோணல் மணல்லாம் இருக்கக்கூடாது. முறுக்கு சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும்? இல்லையே எப்படி இருக்கும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்து
பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஸோ எத்தனை புழிஞ்சி வைக்கிறீங்களோ பர்ஃபெக்ட் ஷேப்பில் அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஸோ உங்க 2 டீம் மேலயும் நம்ம 3 ஜட்ஜி வந்து பெட்டிங் வைக்க போறாங்க. Yes, ஸோ sir. என்ன அமௌண்ட் பெட்டிங் வைக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்ஸ் காட்டுங்க யார் யார் வராங்க ஆமா, அவங்களோட ஆட்களுடைய ஆமா. வெயிட்டேஜஸ் தான் நாங்க பெட்டிங் வைப்போம். கண்டிப்பா பெட் கட்டுற அளவுக்கு ஏய் அனுப்பலாம் first. ஏயா சைடு எவனா வந்துன்னு போட்டோம். பேர் மேல 1 லட்சம் கட்டுறேன். போனா வராது, பொழுது போனா சாயாது. ஸோ 1 ஜட்ஜி லட்சம். பிள்ளைங்க முதல்ல கமல் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா எடுத்து காமிச்சிட்டாரு. அந்த சைடுல யார் வந்தாலும் பரவாயில்ல, பேய்க்கு நான் கட்டுறேன்பா 1 லட்ச ரூபா அப்படின்னு ஓகே, இருக்காரு. இந்த சைடுல இருந்து யார் வர போறாங்க அப்படின்னா வெளிநாட்டு பெண்மணி இறக்க போறோம். வாமா கிருஷ்ணாங்கி. கிருஷ்ணாங்கி மேல யாரு எவ்வளவு பெட் கட்ட போறீங்க? நான் கட்டுறேமா, நான் பெட் கட்டுறேமா. தீபக் நான் எவ்வளவு? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய். கமல் அண்ட் தீபக் அண்ணா வந்து பெட் கட்டியாச்சு. பட் அச்சுமா இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் நீங்க செலக்ட் பண்ணி பெட் கட்ட போறீங்க. யாரை செலக்ட் பண்ணுவீங்க? யாரு பெஸ்டா அந்த முறுக்கு புழிவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் முகத்துல அந்த முறுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன், இப்போ இன்ஸ்டால ஏதாவது ஒரு போஸ்ட் ஒரு காம்படிஷன்னா யமுனாக்கு மேல 5 லட்ச ரூபா கட்டுவேன். ஏன்னா எப்ப பாரு அப்படி போஸ்ட் குட்டினே இருக்கும் பாப்பா. அதனால முறுக்கு காட்டுவா. முகத்திலேயே 4 முறுக்கு பிழிவாங்க. கிருஷ்ணாங்கி வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அதனால இவங்க மேல கட்டுறதா அவங்க மேல கட்டுறதா இருந்தாலும் என்ன இருந்தாலும் கிருஷ்ணாங்கி எங்க வீட்டு புள்ள, சரிகமாப்பா குழந்தை. அதனால ஸ்ட்ரெயிட்டாவே கிருஷ்ணாங்கி மேல நான் ரொம்ப பார்த்து செலவு பண்ற பொண்ணு. அதனால 50,000 ரூபா கிருஷ்ணாங்கி மேல கட்டுறேன். கிருஷ்ணாங்கி வின் பண்ணா 50,000 டபுள் அப் பண்ணிடுவேன் நான். சூப்பர் சூப்பர். நான் உன் மிஷின்ல இருந்து நாக்கு புச்சுலாம் வருது. இவ தமிழ்ல ஈ மாதிரி இருக்கு, அவங்க லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. சூப்பர் 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 கிருஷ்ணாங்கி கம் ஆன். அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணுமா. கிருஷ்ணாங்கி கிடைக்கிற கேப்ல எல்லாம் போடுது முறுக்கு. நீ பிழிற முறுக்குல நீ வந்து தமிழ்நாட்டுக்கு மருமகள் ஆயிடணும். கிருஷ்ணாங்கி பரவாயில்ல, நீ முழுக்கு புரியலனாலும் மருமகள் ஆயிடுவோம் போல இருக்கு. அண்ணன் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்தா. Come on, speed up. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. டைம் போச்சு போச்சு மசர் அடிச்சாச்சு. வாங்க பரீனா, என்ன நடந்துருக்குங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தமிழ்நாட்டையும் இந்த பக்கம் அசாமையும் பாக்குற மாதிரியே இருக்குண்ணா. இந்த சைடுல பாத்தீங்கன்னா இலை ஃபுல்லா 5 ரூபா முறுக்கு மாதிரியே இருக்குது ஒரே சைஸ்ல. ஆனா அங்க வந்து எட்டனா இது அந்த கார முறுக்குலாம் 2 ரூபா இது. ஆமா இது இது வெறும் ஒரு ஸ்பெஷலான கடையில மட்டும் சைடிஸா வைப்பாங்க. இது ஒரு மாதிரி இருக்கே, லைஃப்ல வெரைட்டி வேணும். இது எல்லாமே ஈவனா ஒரே சைஸ்ல இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு. இதுவும் நிறைய இருக்கு, ஆனா ஒரு சைஸும் வேறுபட்டு இருக்கு. நீங்க கட்டினா 1 லட்ச ரூபா முறுக்கு அது. 1 லட்ச ரூபா ஏமா இப்படி பிரிஞ்சு வச்சுக்கிறேன்? 1.5 லட்சம். யா எப்படி வெற்றியாளர்னு பார்த்தா யமுனா.
நம்மளுடைய தமிழ்நாட்டு பெண் அவங்க பண்றதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாரம் பிழிறாங்க பொழுது பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு பக்காவா இருக்குது. இருந்தாலும் வந்து ஊர் விட்டு ஊர் வந்தாலும் முறுக்குன்னா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு பண்ணிருக்க பத்தியா அப்ரிசியேஷன் 50% அவங்களுக்கும் கொடுத்துடலாம். தீபக் இங்க இந்த முறுக்க பொறுத்த வரைக்கும் இந்த இலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அமானுஷ்ய சக்தி வேலை செஞ்சிருக்கு. இது நாங்க எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல. ஏதோ தீபக் சொல்லிட்டாருன்றதுனால ஒத்துக்கிட்டு அந்த காசு கொடுத்துறோம். இப்ப பைசா போச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா ரெண்டு பேரும்? அந்த ஃபீலிங் எனக்கு புரியுது. அதுக்காக நாங்க ஒரு வாய்ப்பு தரோம். ஆமா, யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அந்த பணத்தை நாங்க வாங்க மாட்டோம். அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். சோ தோத்த ரெண்டு பேரும் இதே கேம் வந்து நீங்க ஆட போறீங்க. லெட்ஸ் வெல்கம் அச்சுமா and தீபக் அண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா பெட்டி கட்டின ரெண்டு சிங்கங்களும் இப்ப கள எனக்கு தயாரா இருக்காங்க. அச்சுமா நிறைய முறுக்கு சுட்டிருப்பீங்க வீட்ல எல்லாம் இல்லையா? சோ இங்க எப்படி வந்து முறுக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். தீப் அப்பா வெறித்தனம் என்னமா முறுக்கு சுட்டுருக்காங்கப்பா புள்ளிங்க ரெண்டு பேரும் செமையா வந்து சுட்டுருக்காங்க. பட் பிழிஞ்சுக்குறோம் எண்ணெயில போட்டு சுடணும். ஆமா முறுக்கு பிழிஞ்சிருக்காங்க. சோ என்னதான் இவங்க ஜட்ஜஸா இருந்தாலும் இதுக்கான தீர்ப்பை வந்து நானோ கார்த்தியோ புள்ளைங்கோ யாரும் சொல்ல முடியாது. மாபெரும் மேதாவி ஒருத்தர் வந்து சொன்னாதான் அது உண்டு. கண்டிப்பா. சோ அந்த மேதாவி யார் அப்படின்றத அங்க பார். அடா பாய், உன்னை தீர்ப்பு சொல்ல சொன்னா அண்ணனை தீர்த்து கேட்டியா? வாடா இல்ல இங்க இருந்து. என்னடா முழுக்கு பிரிவு மிஷின் வெளியே நிக்குது? என்னடா மாவு அரைக்கிற மிஷின் உள்ள இருக்குது? அந்த மாதிரி தான் மச்சான், கமல் தீர்ப்பு சொல்றா கலாச்சின்னு இருக்காங்க. கமல் இல்ல கமல், நீங்க ஜென்யூனான தீர்ப்பு சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்விஸ்ட் ஜென்யூனா. மச்சான், நீ சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த கை ஃபுல்லா நீங்க நினைய போகுது. நான் ரொம்ப நாளா நிறைய யோசிச்சிருக்கேன். என் தலைவர் வந்து தீபக் அண்ணா வந்து ஷூட் இல்லாத டைம்ல வீட்டுல என்ன பண்றாருன்னு இன்னைக்கு அது தெரிஞ்சிச்சு. வீட்டுல சுடுற முறுக்கெல்லாம் அண்ணனோட கை பக்குவோம் வேற லெவலு. அச்சுமா வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ முறுக்கு சுடுறதுல இன்னைக்கு சாம்பியன் ஐயோ இதே
மாதிரி அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ இங்க நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க டான்சர்ஸ் சிங்கர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு மேடையில நம்ம டான்ஸ் ஆடலனா எப்படி கார்த்திக் கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கும் ஆனா தீபாவளி ஸ்பெஷல் அப்போ டான்ஸ் போட்டி கண்டிப்பா வச்சே ஆகணும் வச்சே ஆகணும் ஆனா எங்களை வச்சு செய்யாதீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க அதுக்கு நீங்க வந்து பெட்டிங் வந்து ப்ராப்பரா ஒருத்தங்க மேல கட்டுங்க பெட் ஆமா நீ ஃபர்ஸ்ட் ஆளை கட்டு அப்புறம் கட்டற பெட் அப்படியா சூப்பர்னா சோ முதல்ல இந்த பக்கத்துல இருந்து லெட்ஸ் வெல்கம் பிரீதா சோ இந்த சைடுல இருந்து ஸ்ரீநிதி இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஆட்டக்காரங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா ஆட்டத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அது யார் பண்ண போறா அப்படின்றவங்க மேல தான் நீங்க வந்து பெட்டிங் கட்டணும் நம்பிக்கை வச்சு நீங்க வந்து பெட் கட்டலாம் சோ இவங்க ரெண்டு பேர்லயும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம் எக்ஸாக்ட்லி அண்ணா யாரு பெஸ்ட் என்டர்டெய்னர்ஸா இருப்பாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க தீபக் அண்ணா பிரீதா மேல 50000 சூப்பர் பிரீதா உங்க மேல நம்பிக்கை வச்சு தீபக் அண்ணா 50000 ரூபாய் கட்டிருக்காங்க உன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அங்க பாத்துக்கறேன் அதே பழைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றமா அச்சமா நீங்க எவ்வளவு கட்டறீங்கன்றது சொல்லுங்க அர்ச்சனா அவர்களே ஸ்ரீநிதி மேல 1 lakh சரி கமல் சொல்றா பெட்டிங் அமௌண்ட் மட்டும் சொல்லு நான் பிரீதா மேல 50000 கட்டுறேன் சோ 1 லட்சம் ஈக்குவலா இருக்கும் காம்படிஷன் உங்க டீம் மேல 50000 ரூபாய் கட்டிருக்காருப்பா சூப்பர் சோ பிரீதா உங்களை நம்பி 2 ஜட்ஜஸ் வந்து 50000 ரூபாய் ஆளு கட்டிருக்காங்க சோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணோம் என்டர்டெயின் பண்ணனும் சாபாஸ் சரியான போட்டி
ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே நல்லா ஆடுனீங்கப்பா, அதுக்காக கை தட்டுங்கப்பா ப்ளீஸ். ஆமா. You guys deserve it. ஓகேவா? ரெண்டு பேருமே அந்த பாட்டுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அதை பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க ரெண்டு பேருமே, அதுல டவுட்டே கிடையாது. பட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த வித்யா பாலன் எஃபெக்ட் கொடுத்தது தீபக், நீங்களே சொல்லுங்க. Obviously பிரீதா. 50 எடுமா. இருங்க அச்சுமா, என்ன பண்றீங்க? ஏன் குடுக்குறீங்க? அச்சுமா, என்னதான் நம்ம தோத்தாலும் நமக்குள்ள அந்த டான்ஸ் திறமை இருக்குல்ல. சாதுரியம் பேசாதடி. நான் காசு கொடுத்துறேன். அச்சுமா வந்து ஆடணுமா இல்லையா? அச்சுமா வந்து ஆடணுமா இல்லையா? அச்சுமா. எனக்கு தீபன் மாமா கூப்பிட்டதுனால நான் வரேன். இவங்களுக்கு சொன்னது மாதிரி தான் உங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை. அது உங்ககிட்ட சொல்லவே வேணாம், நாங்களே உங்ககிட்ட தான் கத்துக்கிறோம். அதை நீங்க எப்படியாவது பொங்கி கொடுத்து எங்களை மகிழ்வித்தீங்கன்னா உங்களுக்கான தொகையை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஆரம்பிக்கிறீங்களா? பாக்குறோமா? ரெடி? மியூசிக். நான் சித்தா நான் வா அச்சுமா, வா அச்சுமா. ஓ ஃபுல் பவர். Happy Diwali, folks. உங்களுக்கெல்லாம் வந்து கமெண்ட் சொல்றதுக்கோ இல்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கோ எங்களுக்கு வந்து தகுதியே இல்ல. தீபக் ஒருத்த மட்டும் சொல்ல, தீபக் நீ மட்டும் சொல்லு டார்லிங். நீ என்ன சொல்ல நான் கேட்டுப்பேன் தீபக். அதாவது பேச்சில் மட்டும் தான் ஸ்பான்டேனியஸ் கிடையாது, டான்ஸ்லயும் ஸ்பான்டேனியஸ். இன்னைக்கு ஒரு வாட்டி திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாச்சுமா. நடன புயல், நடன சூறாவளி, நடன காட்டேரி அப்படின்னு நடன சுனாமி, நடன சுனாமி. நல்லா இருந்ததுடா ஃபர்ஸ்ட் வரைக்கும். காட்டேரினா பாரு. நீங்க சொன்ன எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாங்க அக்கா. ஆனா என்ன இருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபா தக்க வைக்கணும்ன்றதுக்காக சும்மா அப்படியே ஆடி வாட் டு டு எல்லாம் இந்த. பட் அதையும் தாண்டி அர்ச்சனா, ஐ டெல் யூ வாட், சீரியஸ் என்டர்டெயின்மெண்ட்னா இதுதான் என்டர்டெயின்மெண்ட். உண்மையிலேயே சொல்றேன். எக்ஸாக்ட்லி. எனிவேஸ் அச்சுமா செம்ம ஆடி கலக்குறதுனால அந்த 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்டயே இருக்கு. சரி ஓகே. சோ இப்போ வந்து இந்த கட்டத்துல வந்துட்டு மாசுக்கும் மாஸ் ஏத்துற மாதிரி தளபதி சாங்குக்கு ஆட வர போறாங்க.
தலைக்கு இந்த சைடுல இருந்து யார் ஆட போறா? ஜெரம் வாங்க. So, இந்த பக்கம் தளபதிக்கு தேவா. இவங்க ஆட போற இந்த ரவுண்ட்ல வந்து பாட்டுகள் நிறைய வரும். காம்படிஷன் கண்டிப்பா நிறைய பாட்டு. தளபதி பாட்டு சும்மா கல 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 கலன்னு வரப்போகுது. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு வெயிட்டான ரவுண்ட், மாசான ரவுண்ட் அப்படினால மினிமமா 2 லட்சம் ரூபாய் வந்து கட்டி ஆகணும் பெட். சோ கமல் நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. யார் மேல பேசுனாலே நீ தான்டா கமல் வாடா. எங்க கரகாட்ட கோஸ்டின் ஆஸ்தான ஆட்டக்காரன் தேவா நல்லா ஆடுவான் பாத்துர்க்கேன். அதனால இன்னைக்கு நான் ஜெரம் மேல கட்டறேன். ஜெரமுக்கு 2 லட்சம் ரூபாய் கமல் கட்டியிருக்காரு. ஓகே அத தொடர்ச்சியா அச்சுமா தேவா மேல 3 lakhs கட்டறேன். 3 lakhs. அச்சுமா இந்த மூஞ்சியை மறுபடியும் பார்த்து சொல்லு அச்சுமா. 3 lakhs அப்ப 3.5 lakhs வெச்சுக்கோ தேவா. 3.5 lakhs தேவா மேல அச்சுமா கட்டிருக்காங்க. சோ அடுத்து 2.5 lakhs யார் மேல? தேவா. சோ மொத்த மதிப்பே 6 லட்சம் ரூபாய். சோ 6 லட்சம் ரூபாய் தேவா மேலயும் 2 லட்சம் ரூபாய் நம்ம ஜெரோ மேலயும் கட்டிருக்காங்க நம்ம ஜட்ஜஸ். சோ அவங்க டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஆடி தானே பார்க்க முடியும். பாட்டு போட்டுலாமா? போடலாமே. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா கொஞ்சம் வேணுமா கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ கெட்டாமல்லாத்தனம் நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனம் இணைப்ப லோக்கல்னா நம்ம கெட்டாமல்லாத்தனம் அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு 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 அச்சு தூக்கு This is the real celebration. தளபதிக்கு ஒரு பெரிய போடலாமா? மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பசங்க 2 பேரும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா நாங்க மாட்ட மாட்டோம். ஜட்ஜி தான் திருப்பி சொல்ல போறாங்க. அவங்க தான் மாட்ட போறாங்க. நீங்க தான் மாட்டி விட்டுறீங்க. அச்சு தூக்கான்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிசல்ட் இன்னைக்கு இப்போ நல்லா ஆடி என்டர்டெயின் பண்ணது எல்லாப்பா சொல்லிடுங்க நீங்களே. யாரு? தேவா. ஓகே எடுங்க கமல். 2 லட்சம் ஆளுக்கு 1 லட்சம். சோ அவங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இந்த தளபதி கேமோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இது ஜே புலிங்கோ.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஒரு கேம் வைக்க போறோம். ஆமா, இங்க பலூன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்காக வந்து வேலி எல்லாம் நாங்க போட்டு வச்சிருக்கோம். சோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறி குதி பலூனை ஓடி. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மாதிரி நாங்க வச்சிருக்கோம். இந்த காம்பவுண்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைடுல டீம்ல இருக்கிறவங்க ஒரு கோணிப்பை அதாவது சாக்கு உள்ளாடி போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற பலூனை உடைக்கணும். சாதாரணமா இப்படி உடைக்கக்கூடாது. ஜம்ப் பண்ணி டப் ஜம்ப் பண்ணி டப் அப்படி உடைக்கணும். அப்படி எந்த டீம் வந்து அதிகமா உடைக்கிறாங்கன்றத பார்க்க போறோம். ஓகே, சோ இதுக்காக பெட்டிங் வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? யார் மேல எவ்வளவு பெட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். உங்க சைடுல இருந்து யார் வர போறா கார்த்தி? எங்க சைடுல இருந்து ஹனு. அணுவுக்கு போட்டியா இந்த பக்கம் யாரை இறக்கலாம் அப்படின்னு பார்த்ததுல சுகன்யா. கோணிப்பை எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தொகை என்ன வச்சுக்கிறான்னு பார்ப்போம். 50,000 ரூபாய் சுகன்யா மீது 50,000 ரூபாய். அச்சுமா அணுக்குட்டி மேல 1.5 லட்சம் ரூபா. பட் கமல் அவர்களே வேற வழியே கிடையாது. நீங்க சுகன்யா அதெல்லாம் செல்லாது. அணு மேல 2 லட்சம். சுகன்யா, நம்ம ஜெயிக்கிறோம், தூக்குறோம், பலூனை உடைக்கிறோம், தாக்குறோம். போடுமா போடு. மூணு 4 இந்த பக்கம் அணு சைடு பலூன் ரொம்ப கம்மியா இருக்குது. 6 டைம் இல்ல 8 சுகன்யா ஒரு கால்ல வெடிக்காத. ஜம்பா வெடிக்காத. 8 மூணு பலூன் ஏமாத்திட்டீங்க. 9 போடு அணு போடு. அணு ஒரு கால்ல வெடிக்காத பண்றாவ. ஏன்றாங்க 11 17 18 14 19 15 சூப்பர் அணு சூப்பர் அணு சூப்பர். 24 26 அனு த வின்னர். சுகன்யா 150. தீர்ப்பு சொல்ல நாங்க இருக்கோம், கேட்டுக்கு. தீபக் ஐயா சொல்லுங்க ஐயா, நியாயமான தீர்ப்பு. கருஞ்சீல கட்டின அனு இஸ் தி வின்னர். தீபக்னா அனுதான் வின்னர்ன்றதுக்கு ஏதாவது அந்த இது சொல்லுங்க. இல்ல பர்ஃபெக்ட்டா ஆடினா, 2 காலால குச்சி ஆடினா. ஓகே, அதிக நம்பர் ஆஃப் பலூன்ஸ் உடைச்சிருக்காங்க. ஆமா, அனு வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க. பட் தீபக் அண்ணா வந்து பாசமா பெட் பண்ண சுகன்யா 50,000 ரூபாய் உசாரத கட்டிக்கிறேன். சோ ஆளுக்கு 25,000 ரூபாய் பிச்சு குத்துருங்க. 2 லட்சம் ரூபா கொடுத்துட்ட தீபக், 500 ரூபா கட்டு கொடு. ஆக்சுவலா போட்டிலாம் தாண்டி அணு பாக்கிறதுக்கு இந்த வாயா ஏன் வீரால தப்சி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அணுவும் கார்த்தியும் அண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் போடுங்க.
ஏதாவது இந்த இல்ல ஏதாவது இருக்கா உனக்கு? இந்த மாதிரி ஆட்டத்துக்குன்னே நாங்க வந்து ஜீ தமிழ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறோம். கமல், எனக்கு இந்த நடனம் எனக்கு செட் ஆகலடா. நீ வந்து சொல்ல நானே வந்துடுறேன். வா. கமல் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஆசைப்படல. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற கோடான கோடி நேர்கள் சார்பா தான் நான் சொன்னேன். அனு குச்சி எத்தனை பலூன் வச்சா அவனுக்கு என்ன, எவன் வீட்டுல எவன் தாத்தா செத்தா அவனுக்கு என்ன, அனு இந்த மாதிரி என்ன டான்ஸ் ஆனா சந்தோஷமா பார்ப்பாங்களே அப்படின்னு ஒரு உயர்ந்த எண்ணத்துல தான் சொன்னேன். அந்த அனு அதுக்கான முழு தகுதியும் இருக்கு. நான் தெரியாம சொன்னேன், இந்த பிச்சைக்காரங்கிட்ட உன்னை கோத்து விட்டதான். மைக்கேல் ஜாக்சன் ஆடுவார் உங்க கூட முட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏன்டா டே கோழி தோல் ஊற்றி சேர்த்துக்கு வாங்காம இருக்கு. லாஸ்ட் அனுவ தூக்குனா இல்லையா, அதே கமல் வந்து இப்போ எனக்காக நம்ம அந்த சைடுல இருக்கிற ஒருத்தருக்காக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரிங்க. ஓகேங்களா? ரெடியா? ஆபடல் வா. ஆமா ஆபடல் வா. ரெடி. முளைஞ்சாண்டா கப்பார் தலைய. கார்த்திக் நீ அத பண்ணணும். ஐ திங்க் இந்த செட்லயே மிக கியூட்டான ஒரு குழந்தை டாஃபடில் அவளுக்காக. இப்ப பாருங்கம்மா பாக்க. பையனா இந்த தொகை எந்த ஜட்ஜிகிட்ட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் பெட்டிங் அமௌண்ட்? வெல் சார் எல்லார்கிட்டயும் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தோம். சோ கமல் 3,25,000 இருக்கு. And தீபக் அண்ணா கிட்ட 5,50,000 இருக்கு. மணி மணி மணி. ஸோ எல்லார்கிட்டயுமே 5 லட்சம் கொடுத்துருந்தோம். தீபக் அண்ணா 50,000 ரூபாய் ஜாஸ்தியாக வச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ரவுண்ட்ஸ்ல அச்சுமா தோத்ததுனால அவங்க கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 6,25,000. அடுத்த கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஆமா, அது வந்து ஒரு கூட்டு சதின்னு கூட சொல்லலாம். ஆமா. ஆனா அந்த கூட்டு சதிக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஜட்ஜி கிட்ட கண்மூடித்தனமா அமௌண்ட், அதாவது பெட்டிங் பண்ண வைக்க சொல்ல போறோம். ஆமா. சோ என்ன கேம், யாரு வந்து வர போறா அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ரேண்டமா இந்த பக்கம் நாங்க வந்து பெட் பண்றோம், இவ்ளோ அமௌண்ட் பெட் பண்றோம், நீங்க முதல்லயே சொல்லிடணும். டான்ஸ் கிடையாது, பாட்டு கிடையாது, ஒரு ஃபன் கேம். இந்த ஃபன் கேமுக்கு நீங்க எவ்வளவு வந்து பெட்டிங் அமௌண்ட் கொடுக்க போறீங்க? நீங்க 3 பேரு. டோட்டல் ஃபன். ஆமா, டோட்டல் ஃபன். ஆமாமா.
2 2 lakhs லட்சம் யார் யார் பக்கம் பக்கம் இந்த இந்த பக்கம் சைடா இந்த சைடா அது மட்டும் தான் காட்டணும் அது நான் ஃபிக்ஷன் சைடு தான் கட்டுவேன். ஓஹோ நான் ஃபிக்ஷன் சைடு 2 லட்சம் ரூபாய் சோ தீபக் அண்ணா நான் ஃபிக்ஷனா எவ்வளவு நான் ஃபிக்ஷன் இவங்க எடுத்துட்டாங்கல்ல நான் ஃபிக்ஷன் ஸோ ஃபிக்ஷனை நம்பி கட்ட போகிறது எவ்வளோ தெரியுமா 2 லட்சம் ஸோ ஃபைனலி நம்ம கமல் 2 லட்சமே கட்டுறேன் நான் ஃபிக்ஷன் ஸோ நான் ஃபிக்ஷன் மேல 4 லட்ச ரூபா இருக்கு ஃபிக்ஷன் மேல 2 லட்ச ரூபா இருக்கு ஆனா இந்த கேம் என்ன அது எப்படி விளையாட போறாங்கன்றத பார்த்துட்டு ஐயோ நானே கட்டிருக்கலாமே இருக்கிற அமௌண்ட் அப்படின்னு நீங்க 3 பேரை ஃபீல் பண்ண போறீங்க மக்களும் யோசிக்க போறாங்க என்னடா ஜட்ஜி இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு பாக்குறீங்களா பாக்குறீங்களா ஆமா எடுத்துட்டு வாங்கப்பா செட்டை வருது கிட்டத்தட்ட கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமோ அந்த டீமோ அந்தந்த கூடைக்குள்ள ரொப்பணும் எவ்வளவு பேர் அந்த கூடையில போய் ரொப்பிக்கிறாங்களோ கேளுங்க அந்த கூடையில எத்தனை பேர் ரொப்பிக்கிறாங்களோ அது வரைக்கும் கணக்கு ஒருத்தர் கால் கூட வெளில இருக்கக்கூடாது துணி கூட வெளில இருக்கக்கூடாது ஃபுல்லா யார் உள்ள போய் அடைஞ்சிருக்காங்களோ அந்த டீம் தான் வின்னர் ரைட் ஓகேவா பை தி வே இந்த ரவுண்டுக்கு மட்டும் நான் ஜட்ஜ் ஆலாம இந்த டீம்ல கண்டஸ்டன்ட் ஆகிக்கலாமா அச்சா அதுக்கு 3 லட்ச ரூபாய் நீ வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இருக்கா உன்கிட்ட 3 இல்ல 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் இப்படியே பேசு உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன் ஓகே சோ பசங்களா ரெடியா புள்ளைங்களா ரெடியா ஓகே கார்த்திக் இங்க நம்ம தமிழ் பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால நான் கூடவே இருக்கேன் உன்னை அங்க வச்சிருக்காங்க இந்த 2 பேரை உள்ள விடணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் ஆமா அவரு உள்ள போடா உள்ள போ ஏய் எல்லாம்டா டேய் என்னடா மஃப்சல் பஸ் மாதிரி இருக்கு போடா போடா கவுண்டரா போடா ஏய் கமல டேய் ஐயோ ஓடா புடிச்சே அடி கட்டையால ஏய் பா நான் தட்டி போஸ்ட் ரிசைன் பண்றேன் நான் மானகிட்ட கார்த்திக் தட்டி அனுப்புமா பக்கடா உள்ள போடா போ உள்ள போ கால் வெளில விடாது ஐயா வாயா ஏய் உள்ள போடா இந்த சைடு கால் உள்ள வச்சுங்க தலை மடியில உள்ள போடு அழகப்பா அழகப்பா சரி போய் உட்காந்துருங்க ஓகே போங்க போங்க ஏய் ஓவர் கேஸ் ஏமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா இருமா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ஓம்படிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உனக்கு பிடிச்சு தெரியலையப்பா. சூப்பர்ப்பா. ஐயோ கூடைக்குள்ள போயிட்டு பாரு, பெனிடிக்ல கவுந்து கடந்து ஒரு பக்கம் கவுந்து. கூடையில இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. உட்கார்றா ஏஞ்சி. சூப்பர்டா, எல்லாரும் உள்ள போறீங்க. சூப்பர். மொத்தம் எத்தனை பேராங்க? இல்ல அது எத்தனை பேரா இருந்தாலும் ஃபிக்ஷன் தான் வின்னர்னு நாங்க இப்ப அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆமா, ஏன்னா ஒருத்தர் கூட வெளியில இல்லாம எல்லாரும் உள்ள இருந்தாங்க. ஒண்ணு இல்லப்பா அவங்க சின்ன பசங்க நிறைய பேர்
அப்படி இடப்படாதீங்க எங்க ஆளுங்களை பாருங்க. ஆமா அதான் நான் ஒருத்தர் ஒருத்தர் 8 குழந்தைகளை கையில வச்சிருந்த மாதிரி இருந்தாங்க. தீபன் 1 2 3 4 அழகப்பன் 1 2 3 4 8 பேர் ஆயிடுச்சு. அப்புறம் 9 10 11 12 14 இது பிளைண்டான பெட்டிங் சொன்னீங்க. பிளைண்டான பெட்டிங்ல நான் யாரை வேணாலும் பிட்ச் பண்ணலாம். நீங்க இந்த சைஸ்ல உள்ள போடணும் அந்த சைஸ்ல உள்ள போடணும்ல ரூல்ஸ் கொடுக்கல. அவங்களுக்கு குழந்தைங்க பெய்ட் ஆடியன்ஸ் இல்ல எங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க 4 பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல். எனக்கு தெரியும் நீ கோபப்படுவீங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் உயிட சொன்னேன். நீ ஒரு திருப்பு சொல்லிட்டல அந்த திருப்பு தான் வின்னர். ஆமாங்க அவ்வளவுதான். டவுன் போட கட்டி தந்தா நீ சொல்றதாங்க. ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இப்போ ரிசல்ட் என்னன்னு அத்தியமா சொல்லிட்டாங்க. ஸோ பெட்டிங் அமௌண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துடலாம். 2 லட்சம் ரூபா பெட் வச்சிரேன். இந்தாமா 1 லட்சம். இந்தால தம்பி 1 லட்சம். என்ஜாய். டீ சாப்பிட்டு வந்துரு. புலிங்கோ அப்படினா புலிங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டெப் இருக்கு தீபகண்ணா. This is the step. So all the judges எல்லாரும் சேர்ந்து புலிங்கோ குதூகலம் அப்படின்னு சொல்லிருந்தோம். ஆடல் வந்தாச்சு, பாடல் வரலையே. வர்றான். அங்க யார் இருக்கா? அச்சுமா. அச்சுமா என்ன பண்றாங்க? சரிங்கப்பா. அப்ப அவங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா தெரியாதா? தெரியாது. பாட்டு பாட தெரியாது, ஆனா பாட்டை ரசிக்க தெரியும். ரசிக்க தெரியும். சூப்பர் அச்சுமா. அந்த ரசிக்கிறது எங்க கத்துக்கிட்டீங்க? சரிங்கம்மாப்பா. சீனியர்ஸ்ல. இப்போ நம்ம புள்ளைங்க எல்லாம் வந்து சூப்பரா பாட்டு பாடி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாங்க. யாரு பாட போறா? பாட்டு தெரிஞ்சவங்களும் பாட்டே தெரியாதவங்களும் பாட்டு பாடி இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த போறாங்க. ஓகே, சோ யார் வர போறா அப்படின்னு பார்த்தா ஃபிக்ஷன்ல இருந்து ஷாலினி. அண்ட் நான் ஃபிக்ஷன்ல இருந்து அருள். மறுபடியும் சொல்லிடுறேன் ஜட்ஜஸ், பாட்டு பாடுறது முக்கியம் கிடையாது, அந்த பாட்டை என்டர்டெயின் பண்றது யாரு அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பெட் கட்டி அவங்க பைசா கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்க போறீங்க, யாரு கொடுக்க போறீங்க? அச்சுமா. வெரி நைஸ் ஷாலினி, நல்லா பாடுங்க. ஆனா நான் காசு அருள் பிரகாஷ் மேல தான் கட்டுறேன். எவ்வளோ பெட்? 50,000 ரூபா தான். 50,000 ரூபாய் பெட் கட்டியிருக்காங்க உங்க மேல. அண்ட் தீபக் அண்ணா நீங்க யார் மேல? 50,000 ஷாலினி மேல. ஓகே. ஸோ கமல் 50,000 ரூபாய் அருள் பிரகாசம் மேல. சூப்பர். சரி, உனக்கு 1 லட்சம், இவங்களுக்கு 50,000 ரூபாய். சரியா? ஓகே, சோ அந்த போட்டி ஸ்டார்ட்ஸ் நவ. வாங்க 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 வாங்க. இந்த கைகள் மட்டும்
ரிசல்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிச்சு ஒன்று அப்படியே மேலாக்கா இட்டுன்னு போனீங்களே, அது ஒரு தடவை பண்ணுங்க. செம செம அங்கே நிற்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்க பயங்கர வெயிட்டு. இந்த விஷயத்துலலாம் ஒருத்தர் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படியே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பாருங்க, அவனுங்க 2 பேர் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பண்ணதை அப்படியே அவங்க பண்ண போகிறாங்க. தீபனா இவர் பாடினது பாத்தீங்களா? ஆமா. அங்க போயிட்டு வந்தார்ல, அந்த 8 கட்டையை தாண்டி போயிட்டு வந்தார்ல. அதே மாதிரி பேசினா வெறும் கட்டையில அடிப்போம் உனக்கு. கம்முனு நானே பாடுவேன். பாடி பழையும் சரி. எங்கடா பாடியா? டேய் கைப்பிடி கம்முனு. இந்த அவர் பாடுறாரு தெரிஞ்சு ரிப்பேர் நம்ம கொடுப்பீங்க. அதுவே கரெக்டா குரா. நீ எதுக்கு இவ்வளவு நேரம் இழுத்துனுங்கறா? இதடா மை குத்தா. அவனை பாட சொல்லு பக்கத்துல. பாடுறா. இரு இங்க நல்லா மூச்சு நல்லா டம்பூச்சு பாடு. வா. இங்க இருந்தானே பிடிக்கிற. சரி மைக் குடு. சரி பிடி பாடு. வா. இந்த பூமியே நல்லா போமல. இந்த பூமியே ஏத்துரு. அவ்வளவுதானா? போதுமாடா. சோ கமல் நீங்க சொல்லுங்க, ஜென்யூனா யார் வின் பண்ணிருக்கா இந்த ரவுண்ட்ல? இல்ல ஆக்சுவலா பார்த்தா நல்லா பாடி வின் பண்ணது அருண் பிரகாஷ் தான். பட் இருந்தாலும் பாட தெரியலனாலும் அழகா பாடி மனசையெல்லாம் வின் பண்ணது வந்து நம்ம ஷாலினி தான். ஐ திங்க் மக்கள் தீர்ப்பு தான் மகேஸ்வரன் தீர்ப்பு. எத்தனை பேர் வந்து அருள் பிரகாசம்காக கை தட்டுறீங்க? சூப்பர். எத்தனை பேர் ஷாலினிக்காக ஓட்டு போடுறீங்க? ஓகே, ஐ திங்க் மக்கள் டிசைட் பண்ணது அருள் பிரகாசம். ஏன்னா நாங்க தான் அவன் மேல பெட் பண்ணிருக்கோம், அதனால நாங்க சொல்ல முடியாது. பட் ஷாலினியோட எஃபோர்ட் வேற லெவல். Shalini, you're also worth every buck that we spent on you. Okay, super. தீபக் அண்ணா வந்து ஒரு சூப்பரான சிங்கர் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். Come on. Come on, Deepak. ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்பேனடா. ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்ல. ராஜா கைய வச்சா. எப்பவுமே வேற லெவல். நான் நீ ராஜா கை வச்சா ராங்க போவாது. நான் அண்ணனுக்கு ஒரு தடவை பலத்த கை தட்டு. வந்ததுலயே பரிணா சொன்ன தத்துவம் இது கரெக்டா இருக்குது. இது தத்துவமா? நீ பேசுன தத்துவமா தான் இது இதெல்லாம். Thank you டா. Anyways, thank you so much அண்ணா. இந்த பாட்டு பாடுறதுக்காகவே அந்த பெட்டிங் காசு உங்களுக்கே நாங்க திரும்ப கொடுத்துறோம். ஒரு காசு தேவையா? கண்டிப்பா. நன்றி. ஷோ கண்டினியூ பண்ணுவோம். Thank you so much. ஒரு கோவில் என்றால் கங்கை ஒரு தீபமன்றோ, அன்று சொன்ன வேதமன்றோ, அதன் பேர் பாசமன்றோ. அண்ணல் ஒரு கோவில் என்றால். நம்ம புள்ளைங்க எல்லாம் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கட்டத்துல அடுத்ததா என்ன ரவுண்ட் பார்க்க போறோம்? அதான் பாட்டு பாடியாச்சு, டான்ஸு ஆடியாச்சு. இருக்கவே இருக்கு நம்மளோட நடிப்பு திறன். பாட்டு டான்ஸ் தானே அவங்க பயங்கரமா பண்ணாங்க. ஆக்டிங் நம்ம தானே இருக்கிறோம். ஸோ
வேற யார் இருக்கா? ஸோ ஆக்டிங் வச்சு ஒரு கேம் பண்ண போறோம். சரியா? எஸ். ஸோ அச்சுமா, தீபக் அண்ணா அண்ட் கமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஆக்ட் நடக்க போகுது. 3 ஆக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இங்க பண்ணி பார்க்க போறாங்க. பட் அதுக்கு மொத்தமா வந்து நீங்க இப்போ ஒரே பெட்டிங் தான் பண்ணணும். ஒரே பெட்டிங். சரி, ₹1 நான் 1 லட்சம் ஃபிக்ஷன். ஃபிக்ஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் தீபக் அண்ணா கொடுத்திருக்காரு. அச்சுமா, நீங்க யாரு கட்ட போறீங்க? ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். நம்பிக்கை இருக்கு. 1 லட்சம். ஓகே. அடுத்ததாக கமல் அவர்களே, எனக்கு 6 மாசம் சோறு போட்ட ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் மேலே கட்டுறேன். 1 லட்சம். 1 லட்சம். இந்த சைடு 2 லட்சம் ரூபா, இங்க 1 லட்சம் ரூபா. இப்போ யார் இங்க இருந்து வர போறா? சிங்கப்பூர் தீபக். அண்ட் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து விஷ்மயா. ஓகே சார், தீபக் அண்ட் விஷ்மயாவோட ஆக்ட் இதோ உங்களுக்காக. எனக்கே உன்னை பிடிச்சிருக்கே. என் அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, திறமையை பார்த்து எத்தனை பேர் உன்னை விட படிச்சவங்க, பணக்காரங்க, அழகானவங்க எனக்காக வலை வீச பார்த்தாங்க. நம்ம ஊர்ல மட்டும் கூட இல்லை, வெளிநாட்டுல கூட. ஆனா அவங்க யாரையும் எனக்கு பிடிக்கல. பட் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நீ அதிர்ஷ்டக்காரன் தானே? அது என்னமோ தெரியல, நீ பாம்பை காப்பாத்தின போது உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கள்ள சாராயம், சூதாட்டம் இதெல்லாம் நீ ஒழிச்சப்போ உன்னோட கோபம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ காலை அழுத்தினப்போ உன்னோட வீரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு, அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேம், ஜஸ்ட் a minute. மேம், உங்க ஆர்டர் வந்திருக்குது மேம். மேம், ஜஸ்ட் a minute. உங்க விருப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என் விருப்பத்தை நீங்க கேட்கலையே. எனக்கு உங்களை பிடிக்கல. மணி 6 ஆச்சுல, கண்ணு தெரியாது. அதனால கண்ணாடி போட்டு கவர் பண்றாப்ல. நீ வேற யாரையாவது விரும்புறியா? யா, அப்ப போயிடு, பல்லு வளர்க்காம போயிடு. படையப்பா, சொல்லுமா. உன் மனசுல இருக்கிற அந்த பொம்பளை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கார்பரேஷன்ல வேலை செய்யுது, 78 வயசு ஆயா. பொழுது சொல்லுப்பா. நீ சொன்னிய என்னோட 5 டிஃபரண்ட் ஃபேஸஸ், அதாவது என்னோட 5 முகத்தை பார்த்தேன்னு. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதுவாது நல்லா இருக்குமா? இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். அதை நீ பார்க்காத, பார்த்தா தாங்க மாட்டேன், நொந்துடுவேன். சும்மா விட மாட்டேன்டா. இங்க பார், ஒன்னு சொல்றேன். என் ஒலி, கை வலி, கால் வலி. ஏன் வழி? ஏன் ஒளி? ஒளி இல்ல, ஏன் ஒளி? வழி, அந்த வழி. Thank you. அடியே தாய்லாந்து தவளை. வெளியே जाओ. ஓகே சார், அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பாஷா அண்ட் ஆண்டனி. அது கொடுக்கிறதுக்காக பெனிடிக் அண்ட் சந்தோஷ். என்ன மாணிக், எப்படி இருக்க? பாஷா, மாணிக் பாஷா. எஸ் 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 மாணிக் பாஷா. சொல்லுங்க தம்பி, என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே,
ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லுங்க, எதுவும் இருந்தாலும் சரி. நீங்க வேற நம்ம ஜி குடும்பத்துல ஒரு புள்ளியா போயிட்டீங்க. உனக்கும் எனக்கும் தான் சண்டை. இந்த பாஷாவும் ஆண்டரிக்கும் தான் சண்டை. ஒன்று நீ சாகணும், இல்லை நான் சாகணும். ஒன்று உன் ஆளுங்க சாகணும், இல்லை என் ஆளுங்க சாகணும். புது மக்கள் இல்லை, அப்பாவி மக்கள் இல்லை. முடிச்சிடுறேன். இன்னி 7 நாள் உன் கதையை முடிச்சிடுறேன். 7 நாள்? சின்ன பையன், இந்த ஜி குடும்பத்துக்கு நீ சின்ன பையன். 7 நாளா? உன்னை 7 நிமிஷத்துல உன்னை முடிக்கிறேன், பாக்குறியா? அங்க பாரு. ஐயோ, சிங்கப்பூர் தீபன். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இங்கே இங்கே இங்கே. பாஷா பேசு. இருங்கண்ணா, சாங் முடியணும்ல. ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நல்லனுக்கு ஆண்டவன் சோதனை கொடுப்பான், ஆனா கை விட மாட்டான். கெட்டனுக்கு ஆண்டவன் நெறிய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். ஸோ பெட்டிங் வச்சா 2 பேர் பார்த்தாச்சு, இன்னும் ஒருத்தவங்க வர போறாங்க. Let's welcome Dana and Deepesh. ஐயோ கடவுளே! திவ்யா, சாரி திவ்யா. ஐ அம் ரியலி சாரி திவ்யா. நான் அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன்? நீங்கெல்லாம் வாடுற மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை, அது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டுது? எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தப்பாவே நடக்குது? அண்ணா திவ்யா, எனக்கு நீ வேற, உனக்கு நான் இருக்கேன்டா. எல்லாமே செய்ய நீ என்ன மட்டும் தானே திவ்யா லவ் பண்ற? இல்ல. ஏன் திவ்யா? ஏன்? என்னால முடியாது. நீ என் ஃப்ரெண்டடா. அதுதான் ஏன் சொன்னா உனக்கு புரியாது. எனக்கு புரியலையா? ரோட்ல இருக்கிற என்ன மனுஷனாக்கிட்டு திருப்பி ரோட்லயே விடுறியா? உனக்கு தான் புரியல. என்னால கடைசி வைக்க கூட வாழ முடியாது. நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். டேய், உன்னால் தானே எல்லாம். ஏய், உன்னால் தானே எல்லாம். இவடா உன்னை கொன்னுட்டா திவ்யா என் கூடயே தானே இருப்பா. திவ்யா, ஒரே நிமிஷம், அவனை போய் கொண்டு வந்துடுறேன். ஓகே? போடா போடா, என் பேர் சொல்லி போடா. நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் நம்ம ஜி நட்சத்திரங்கள்லாம் சும்மாவா சொல்லுங்க. ஸோ சின்ன பசங்க நம்ம வந்து என்னடா சின்ன பசங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து கிழிச்சிட்டாங்க, அவங்க தான் இருக்கிறதுலே இல்லையா? ஸோ அதுக்கு அவங்களுக்கு பெரிய அப்ளாஸ். சூப்பர்டா, சூப்பர். ஸோ ஜட்ஜஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் 3 பேரும் சொல்கிற தீர்ப்பு தான் இதில் யார் வெற்றி அப்படின்றது தெரியும். யார் எவ்வளோ கட்டிடுறோம்? 1 லட்ச ரூபாவா? இந்தா எனக்கு என்ன இது பண்ணா என்னண்ணா? பசங்க கலக்குறாங்களே, ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்கல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. The winners are the Junior Superstars. ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸோட பசங்களே இவ்ளோ சூப்பரா ஆக்ட் பண்றாங்களே, அப்ப சொல்லி கொடுத்தவங்க யாரா இருக்கும்ன்றியா? சொல்லி கொடுத்தவங்க இருக்கட்டும்பா. இத்தனை மாசமா அந்த ஷோல ஒருத்தர் ஆங்கரா இருந்திருக்காரு, அவர் எப்படி நடிப்பாரு எனக்கு தெரியுமா? என் தளபதி Let's welcome Kamal on the stage.
அவன் இவன் படம் பார்த்திருக்கியா? அதுல விஷால் எப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படியே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாரு. கமல் நீங்க அப்படியே உங்க நவரசத்தை பிழிஞ்சு எடுக்க போறீங்க. அந்த டயலாக் வரும், நீங்க அந்த ரியாக்ஷன் டயலாக் வரும், நான் ரியாக்ஷன் கொடுத்தா போதுமா? சிங்காரம் சிரிப்பு பயம் வெறுப்பு ஆச்சரியம் ஆச்சரியம் கருணை கமலே கமலே நடிகர் சங்கத்துல நீ உறுப்பினரா? இல்ல அந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே இல்ல. ஆக்சுவலா போய் நீ கார்டு எடுத்துடலாம் தைரியமா. ஆக்சுவலா விஷாலே அவனுக்கு கொடுப்பாரு, கவலைப்படாத. சூப்பர். இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நடிக்கிறவங்களுக்கே வந்து அந்த ஒரு கூச்சம் அப்படின்றது வந்துடும். கமலுக்கு கூச்சம்லாம் கிடையாது. அது வந்து நீ சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன் இரு. கமலுக்கு அந்த கூச்சம்ன்றது தாண்டி அவன் பெர்ஃபார்ம் பண்றான் பாருங்க, பண்றாவா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரை சிரிக்க வச்சோம், சிந்திக்க வச்சான் பாத்தீங்களா, அதுதான் கமல். வெல் செட்ரா கண்ணா, சிந்திக்க வச்சான் பாத்தியா. நன்றி மச்சான், சாரி மச்சான், நான் கலாய்ச்சதுல வாபஸ் வாங்கிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ 3 ஜட்ஜஸ்மே என்ன அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றத இங்க வந்து சொல்லி யார் உண்மையா ஜெயிச்சாங்கன்றதையும் நீங்க சொல்லலாம். So best judge யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக let's welcome our very sweet Achuma, Deepakana and Kamal. அதாவது பாத்தீங்கன்னா ஜட்ஜில் ஒருத்தர் தீபகண்ணா, அவர் வந்து 3,25,000 ரூபாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அச்சமா வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,50,000. கமல் கையில இருக்கக்கூடிய பணம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 6,25,000. ஏய் சவாலா, இவ்வளவு நேரம் கூட தானே உட்காந்து எப்படி அவ்வளோ அமௌண்ட் சேர்த்த? திருடி சம்பாதிச்சது. திருடி சம்பாதிக்கல, உழைச்சி சம்பாதிச்சது. ஃபர்ஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம் அப்படின்னு தலைவர் எஸ்டிஆர் சொல்லியிருக்கிறான். அதை நான் காப்பி வச்சு இங்க சொல்லிக்கிறேன். அச்சமா எனிவேஸ் இந்த ஷோல வந்து நீங்க 3 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா ஜட்ஜா வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தீபாவளி இவ்வளவு சிறப்பா போனதுல. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்தது? ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். ஒன்று கார்த்திக் அண்ட் ஃபரீனா 2 பேரும் நீங்க ஹோஸ்ட் பண்ணி எங்களை ரொம்ப அன்பா பாசமாலாம் கூப்பிட்டீங்கல்ல, அந்த பாசத்துக்காக, அந்த எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுக்காக, அதுவும் அவன் பாடின பாட்டுக்காக, அவன் பர்ஃபார்மன்ஸுக்காக, அப்ப நல்லா படம் கட்டக்கூடாதுடா நீ. அதனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நாங்க ஐ திங்க் 3 of us வேற லெவல் we had fun. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு எங்களை வந்து உட்கார வச்சு ஒரு ப்ரோகிராம் பண்ண வச்சிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுலயும் வந்து கார்த்திக் அண்ட் ஃபரீனா செம்ம காம்போ, சூப்பரா கலக்கிட்டீங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த வாண்டுகள்லாம் மேய்க்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அது தவிர இங்க இருக்கிறாங்கல்ல மான்ஸ்டர்ஸ், இவங்களை மேய்க்கிறது கஷ்டமான விஷயம் தான். அதையும் மீறி ஜாலி பண்ணீங்க. உண்மையில எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ. நம்ம ஜி குடும்பத்தோட டேலண்ட்ஸை வச்சு கமல் பெஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருந்தாலும், ஸோ என்னைக்குமே நம்ம டார்லிங் ஜட்ஜஸ் எல்லாருமே நம்ம ஜியோட பெஸ்ட் எவர் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஹாப்பி தீபாவளி சொல்றோம்டா. ஹாப்பி தீபாவளி. ஒரு சூப்பரான பாட்டு வருது, அப்படியே கும்பலம் வந்து ஆடுங்க வாங்க.